மக்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கைவினை களஞ்சியம் பகுதியில் இன்றைக்கி நம்ம ஆரிகாமி பேப்பர் கிராஃப்ட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பேப்பர் ஃபேன் பார்த்துருக்குறோம், அதுக்கப்புறம் போட் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம 4 கப் எக்ஸ்டென்ஷன்ஸ் 2 நாள் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி லாஸ்ட் டேவாக பேப்பர் கிராஃப்டில் நம்ம ஃப்ளவர்ஸ் செய்யறது பார்ப்போம். ஃப்ளவர் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். எல்லோரும் கற்றுக்கோங்க. இப்போ நம்ம கலர் பேப்பரு, ஒரு பிங்க் கலர் பேப்பர் எடுத்துருக்கிறேன். இதை 4ஆக மடிச்சுக்கிறோம். பேப்பர் இது தின்னாக இருக்கிறதுனால உங்களால் இது 4 பேப்பரையும் வச்சு கட் பண்ண முடியும். இதுவே கட் பண்ண முடியும்னா ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃப்ளவர் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஹாஃபாக கட் பண்ணி இதில் 2 ஃப்ளவர் வரும். 2 ஃப்ளவர் வர செய்து காமிக்கிறேன். இதை திரும்ப 2ஆக மடிக்கிறேன். ட்ரையாங்கலாக மடிச்சிருக்கேன். ஒரு வாட்டி ட்ரையாங்கல் மடித்தேன், திரும்ப 2 வாட்டி ட்ரையாங்கல் மடிச்சிருக்கேன். இதே மாதிரி 3 வாட்டி இப்படி ட்ரையாங்கல் மடிச்சிருக்கேன். நான் இப்போ மடிச்சுட்டு பார்க்கும்போது பேப்பரோட சென்டர் இது தான். இந்த பேப்பரோட சென்டரை இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்கா கர்வ் ஷேப் கட் பண்ணலாம். தெரியாது அப்படின்னா நான் ஃபிங்கர் வைக்கிற பாருங்கள், தம்பு வைக்கிற பாருங்கள். இந்த தம்பு வச்சுட்டு தம்போட சைஸில் அப்படியே ஒரு கர்வ் போட்டிங்கன்னா, வளைவு போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இந்த கர்வ் போட்டுட்டு கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் கர்வ் போட்டுட்டு இப்போ கட் பண்ணியிருக்கேன். கர்வ் போடாதையும் கட் பண்ணலாம் பாருங்கள். இந்த மாதிரி கர்வ் போட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணோம்னா 2 ஃப்ளவர் கிடைக்கும். நம்ம 2 பேப்பர் வச்சு கட் பண்ணனால இப்படி 2 ஃப்ளவர் கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர் நம்ம கிடச்சிருக்கு. இதை நம்ம க்ரீட்டிங் கார்டில் பேஸ்ட் பண்ணலாம். நம்ம ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கே பேஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நோட் புக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு அந்த மாதிரி பண்ணலாம். ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது இதோட சின்ன சின்ன ஃப்ளார்ஸாக கட் பண்ணி வேணுங்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிங்க் கலர் ஃப்ளவர் மட்டும் கட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். இது எப்படி ஒரு ஃப்ளவர் வாஷில் வைக்கிற மாதிரியோ இல்லை டெக்கரேஷனாக எப்படி பண்ணலாங்கிறத அடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இப்படி ஒரு பேப்பரை 2ஆக மடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கலாக ஃபோல்ட் பண்ணுறேன். ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், திரும்ப 2ஆவது வாட்டி ஃபோல்ட் பண்ணுறேன், திரும்ப 3ஆவது வாட்டி ஃபோல்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பழகிற வரைக்கும். பழக ஈஸியாக போயிடும். இப்போ பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பேப்பரோட சென்டர் இது. இந்த சென்டரில் கையில் பிடிச்சிக்கிட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும். பாருங்கள், இந்த நான் ட்ரா பண்ணாதே கட் பண்ணுறேன். ஒரு கர்வ் கட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி கர்வ் கட் பண்ணிவிட்டேன். ஒரு ஃப்ளார் பண்ணுறதுக்கு கீழே கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். நான் கட் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளார் கிடைக்கும். சரிங்களா? இந்த ஃப்ளார்ஸை வச்சு நம்ம எப்படி மற்றதெல்லாம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்டெம் செய்யறதுக்காக எடுத்துக்கிட்டேன். நம்ம பேப்பர் கிராஃப்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரி ஒரு பென்சில் எடுத்துகிட்டு ஒரு ரோல் பண்ணுறேன். ரோல் பண்ணிவிட்டு அது லைட்டாக லூஸ் விட்டுட்டிங்கன்னா தான் திரும்ப எடுக்க முடியும். க்ளூ போட்டு ஒட்டிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். இப்போ பென்சில் எடுத்துடலாம். இந்த மாதிரி பேப்பர் ரோல் கிடச்சிருக்கு பேப்பர் ஸ்டெம்முக்கு. அதுக்கு அடுத்தது மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிடும். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ளாரோட ஒரு பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போலன் கிரெயின்ஸ்க்காக வேண்டி கட் பண்ணுறோம். ஒரு ஃப்ளவரோட சென்டரில் போலன்ஸ் இருக்குது பாருங்கள், அது மாதிரி இப்படி கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிறோம். ரொம்ப ஈஸியாக குழந்தைங்க செய்யறதுக்கு சும்மா இதிலையே வச்சுட்டு நம்ம சென்டரில் க்ளூ போட்டுட்டு இதை உள்ளே விட்டு கொஞ்சம் ஈஸி மெத்தடில் நார்மல் ஃப்ளவர் செஞ்சிடலாம். இந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல, அதில் ஒட்டி விட்டுறணும். பாருங்கள், நமக்கு ஈஸியான ஒரு ஃப்ளவர் கிடச்சிச்சு. ரொம்ப ஈஸியான ஃப்ளவர் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப அடுத்தது இன்னொரு ஃப்ளவர் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதையும் அது மாதிரி சென்டரில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுக்கு ஃப்ளவர் செய்யணும் அப்படின்னாக்க இந்த ஃப்ளவரோட ஒரு பெட்டல் மட்டும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக க்ளூ போட்டுக்கோங்க. கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு இப்படி ஒட்டிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டோம்.
இது வந்து சிங்கிள் நார்மலாக இருக்குது. இது ஒன்று ஒட்டுனது ஒரு பெடல். இப்போ இதில் வந்து 2 பெடல் இருக்கிறதுனால 1 2 3 4 5 6 7 பெடல் தான் இதில் இருக்கும். இதில் 8 பெடல் இருக்கும். சரிங்களா? 8 பெடல் இருக்கிறதுல நம்ம ஃப்ளார் ரொம்ப அழகாக வரணுன்னா ஓரத்தில் ட்விஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சுருள் பண்ணிக்கணும். உங்களுக்கு கையில் பண்ண வரலைன்னா ஒரு டூத் பிக் எடுத்து வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரியல் ஃப்ளவர் லுக் வரணுன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இது ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம்ல, இதுக்கும் அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறோம். இப்போ 4 பெடல் பண்ணி பண்ணலாம். இதே வந்து 5 பெடல் பண்ணி பண்ணலாம். 8 பெடல் பண்ணி பண்ணலாம். நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அது டிஃப்ரெண்ட் சைஸில் நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக நம்ம பண்ணலாம். ஒரு 2 பெட்டல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃப்ளார் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி ஒரு பேப்பர் ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். மேலே கீழேயும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு போலன் கிரெயின்ஸ் வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டுக்கு நான் உள்ளே கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் க்ளூ போடணும். சென்டரில் க்ளூ போட்டுட்டு இந்த இதை வந்து நம்ம இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். சப்போஸ் பத்தலைனாக்கா கொஞ்சம் பேப்பரை கட் பண்ணி விட்டுட்டு கூட நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி ஒட்டிடலாம். இதுக்கப்புறம் இன்னொரு பெடல் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து ஒட்டிடலாம். அதுக்கும் சென்டரில் க்ளூ போட்டிங்கன்னா தான் ஒட்டும். அதனால் க்ளூ கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. இது 2 பெடல் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளார் பண்ணியிருக்கோம். இதுலேயே 4 பெடல் யூஸ் பண்ணியும் ஃப்ளார் பண்ணலாம். இப்போ ஒன்றோட ஒன்று அடுக்கடுக்காக 3 இதழ் இருக்க மாதிரி 2 இதழ் இருக்க மாதிரி அப்புறம் 4 5 6 7 8 பெடல் வரைக்கும் நம்ம இந்த ஃப்ளார்ஸு பண்ணலாம். ஆரிகாமி ஃப்ளவர்ஸ் பண்ணுறது பற்றி இன்றைக்கி பார்த்தோம். பேசிக்காக நம்ம ஆரிகாமியில் என்னென்ன பண்ணுறதெல்லாம் இந்த வாரம் பார்த்தோம். திரும்ப வேறு ஒரு கிராஃப்டோட வேறு வெரைட்டியோட அடுத்து நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.